ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு நார்மல் டேல மிட் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் எப்படிலாம் ஒரு நாள் போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். கூடவே 2 சின்ன ஸ்கின் கேர் டிப்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு துணியெல்லாம் வாஷ் பண்ணி காயெல்லாம் போட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சரசரன்னு ஒரே சத்தம். என்னடான்னு போய் ஜன்னல் கிட்ட பார்க்கும்போது 2 புறா அப்படியே கொஞ்சி குழாவிட்டு இருந்துச்சு. நான் போய் அதோட பிரைவசியை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். என்ன ஒரு முறை முறைச்சிட்டு, "உங்களுக்கு வேற வேலை இல்லையா? போய் வேற வேலை பாருங்க" அப்படின்னு சொல்ற மாரி முறைச்சிட்டு போயிடுச்சு. அது சொல்றதும் கரெக்ட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்னோட வேலைய பார்க்க வந்துட்டேன். காலையில வாஷ் பண்ணி வச்ச வெசல்ஸ்லாம் எடுத்து வச்சு, ஒரு மாரி நீட்டா எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறமா லஞ்ச் பண்றது தான் என்னோட ஒரு ஓசிடி மாரி ஒரு பழக்கம். ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு, திருப்பியும் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ற மாரி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அந்த மாரி இன்னைக்கு சிக்கன் தண்ணியில போட்டு வச்சுருக்கேன், சிக்கன் பண்ணுறதுக்காக. பாக்கி இருந்த கொஞ்சம் கொஞ்சம் பிளேட்ஸு, டம்ளர்ஸ் அதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு, இது வந்து மார்னிங் வந்து நான் வந்து ராகி புட்டும், அ கிரீன் பயறு இருக்குல்ல, பச்சை பயிறு. அதோட கறி தான் பண்ணியிருந்தேன். அது பேலன்ஸ் வந்திருக்கு. இந்த பேலன்ஸ் ராகி புட்டு எடுத்து நான் ஈவினிங் ஸ்நாக்கு மாதிரி கொஞ்சம் அடிஷன்ஸ்லாம் பண்ணி அது ஸ்நாக் ஆக்கிடுவேன். ஸோ அத எடுத்து அங்க வச்சுட்டு, இந்த பயரும் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அப்படியே நானே ஸ்நாக்கா சாப்பிட்டுருவேன். இல்லன்னா மத்தியானம் லஞ்சுக்கு சேர்த்து சாப்பிட்டுருவேன். வேற யாரும் இதுல சாப்பிட மாட்டாங்க. லஞ்சுக்கு சிம்பிளா ஒரு சாம்பார் வச்சுட்டு, நம்ம கொத்தமல்லி நெறைய இருந்துச்சு. அது வச்சு பொரியல் பண்ணிட்டு, சிக்கனும் பண்ணிடலான்னு தான் டிசைட் பண்ணேன். மாங்காய் இருக்கவே நம்ம மாங்காய் சாம்பார் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மாங்காய் சாம்பார் தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். நம்ம எப்பயும் போல பருப்பு வேக வச்சு, அது கூடவே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு வேக வச்சுட்டு, அப்புறம் மாங்காய் போட்டு செப்பரேட்டா வேக வச்சுட்டு, பருப்பை ஆட் பண்ணிட்டு, தாளிச்சு ஃபஸ்ட்டு எதொன்னே தாளிச்சு போட்டுறலாம் அப்படின்னு நினச்சிட்டு சாம்பார் வச்சிட்ருக்கேன். கொத்தமல்லியும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அதனால கொத்தமல்லியும் கொஞ்சம் கூடவே பீன்ஸும் போட்டுட்டு, அத ஒரு பொரியல் மாரி பண்ணியாச்சு. இந்த கிச்சன்ல வரும்போதே எனக்கு ஒரே மனசு கஷ்டமா இருக்கும். என்னன்னு பார்த்தா, நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ்ல போட்டிருப்பேன். இந்த பிளான்ட் வாங்குனது. அந்த பிளான்ட்ல 2 பிளான்ட் இந்த மாரி ரொம்ப அ இதுவாயிட்டுருக்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. நானும் இந்த பக்கம் கொஞ்சம் சன்லைட் கொஞ்சம் காலையிலலாம் கொஞ்சம் சன்லைட் வரனால இங்க கொண்டு வந்து வச்சிருக்கேன். இது ஆல்மோஸ்ட் அ அ சரி பண்ண முடியாதுன்னு நெனைக்கிறேன் இந்த 2 பிளான்ட்ஸும். ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. நானும் எல்லாம் இன்டர்நெட்லலாம் பார்த்து கூகுள் சர்ச்லாம் பண்ணி கரெக்ட்டா தண்ணியெல்லாம் ஊத்தி, ரொட்டீனா அந்த மாரி செக் பண்ணிட்டு இருந்தாலும், ரொம்ப டெலிகேட்டான பிளான்ட்ஸு. நம்மளுக்கு இதெல்லாம் அவ்வளவா செட்டாக வராதுன்னு நெனைக்கிறேன் இன்டோர் பிளான்டிங்கில. மணி பிளான்ட் மாத்திரம் தான் எனக்கு எப்பயுமே செட் ஆகி சூப்பரா வரும். இங்கெல்லாம் மத்த பிளான்ட்ஸ்னா போல நம்ம ஊர்ல வாங்குற மாரிலாம் இல்ல. ரொம்ப காஸ்ட்லி எல்லா பிளான்ட்ஸும். அது வேற நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட வாங்கி கட்டிக்கணும்னு பயமா இருக்கு. அப்போ அது அந்த சைட்ல இருக்கு. அப்ப நான் இன்னைக்கு வந்து என்னோட லஞ்ச் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டுருக்கேன். இந்த மாதிரி கொத்தமரங்காவும், பீன்ஸும் போட்டு சின்ன பொரியல். நான் வந்து எல்லாத்துக்குமே இந்த மாரி ஒண்ணா கட் பண்ணி ரெடியா வச்சுட்டோம்னா, நம்ம டக்கு டக்குன்னு சமையல் சீக்கிரமா முடிஞ்சிரும். எல்லா கறிக்கும் சாம்பார்னா சாம்பாருக்கு, சிக்கனுக்கு, பொ பொரியலுக்கு எல்லாம் இந்த வெங்காயம், தேவையான தாளிக்கிற அந்த சாமானெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, அப்புறமா குக்கிங் ஸ்டார்ட் பண்ணோமா, சீக்கிரமாவே குக்கிங் முடிஞ்சிரும். இன்னைக்கு வந்து சிக்கன் பசங்கலாம் இருக்கிறதுனால, ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா மசாலா போட்டு பெரட்டிக்கலாம் அப்படின்னு நெனச்சிட்டுருக்கேன். இதெல்லாம் செஞ்சே ரொம்ப நாளாயிடுச்சு. நாங்கலாம் இந்த மாரிலாம் சாப்பிடுறது இல்லல்ல. அதனால ஃப்ரைடு ஐட்டம்ஸ் அந்த மாரிலாம் அவ்வளவா இன்க்ளூட் பண்றதில்ல. சரி பசங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறமா இந்த மாரி ஃப்ரைட் சிக்கன் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா மசாலா பெரட்டிக்கலாம் அப்படின்னு செஞ்சுட்டுருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு ஏதாவது டிஷ்ஷு செய்யும்போது நமக்கே கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அது செய்யறதுக்காக.
அந்த மாரி இந்த பொடி பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஷார்ட்ஸ்ல காமிச்சிருப்பேன். இந்த பொரியலுக்குலாம் போடுற பொடி. அது போட்டு பண்ணாக்கா ரொம்ப டேஸ்ட்டாவும், நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாவும் இருக்கும். ஸோ அத போட்டு தான் நான் இன்னைக்கு பொரியல் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அப்ப நம்ம மாங்காய் சாம்பார் ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாங்காய் சாம்பார். எங்க வீட்ல அவ்வளவா சாப்பிட மாட்டாங்க. இருந்தாலும் பண்ணாக்க சாப்ட்டுருவாங்க. இப்ப இன்னைக்கு வந்து நான் சாதம் வடிக்கல. நான் குக்கர்ல தான் வைக்க போறேன். இருந்தாலும் நான் கொஞ்சோண்டு கஞ்சி எடுத்து மாத்தி அந்த அரிசி கழுவுன தண்ணியே எடுத்து மாத்தி வச்சா, நம்ம பாயில் பண்ணோம்னா, அது கஞ்சி வரும். அந்த கஞ்சி வந்து நான் என்னோட ஸ்கின் கேருக்காக எடுத்து வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுட்ருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பொட்டேட்டோவும் ஆட் பண்ணிக்கலாம். அதே ஆயில்ல. அ சிக்கன் கூட சேர்க்கறதுக்காக பொட்டேட்டோ ஆட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ எல்லாம் ஒண்ணா அப்படியே பண்ணிட்டோம்னா, டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு 1 ஹவர் கூட ஆகல. அதுக்குள்ளேயே வேலையெல்லாம் முடிஞ்சாச்சு. அப்ப லஞ்ச் செஞ்சு முடிச்சுட்டு கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணியாச்சு. லஞ்ச் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நான் என்னோட மேக்கப் ப்ரஷஸும், ஸ்பாஞ்சஸும் வாஷ் பண்றதுக்காக தான் இந்த ஷாம்பூ வாஷ் ரெடி பண்ணிட்டுருக்கேன். நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா மேக்கப் போடுறதுக்கு நான் பிகினர் மேக்கப் படிச்சு வச்சிருக்கேன். இந்த மால்ஸ்லலாம் நெறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. அதுலேருந்து கொஞ்சம் நல்ல ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி பிகினர் மேக்கப் நான் போடுறதுக்கு படிச்சேன். நம்ம ஃபோட்டோஸ், வீடியோஸ்லலாம் ரொம்ப பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கு. அதனால தான் நான் மேக்கப் கொஞ்சம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ மேக்கப் யூஸ் பண்றது பெரிய விஷயம் இல்ல. அத யூஸ் பண்ற அந்த ப்ரஷஸும், ஸ்பாஞ்சஸும் நல்லா கிளீன் பண்ணிடணும். இல்லன்னா அது ரொம்ப ஸ்கின்ல இன்ஃபெக்ஷன் கிரியேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நாங்க அ கத்தர் எல்லாருக்குமே நியூ கண்ட்ரி தான். எனக்கும் நியூ கண்ட்ரி தான், பிள்ளைங்களுக்கும் நியூ கண்ட்ரி தான். அப்ப அத எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நெறைய இந்த வீக்கெண்ட்ஸ்லலாம் வெளியில போம்போதெல்லாம், நல்ல ஒரு ஃபோட்டோஸ், வீடியோஸ் அதெல்லாம் எடுக்கிறதுக்காக நல்லா சின்னதா ஒரு மேக்கப் போட்டு போனோமா, நல்லா ஃப்ரேம் பண்ற மாரி நல்ல நல்ல ஃபோட்டோஸ் கிடைக்குது. அதனால தான் நான் மேக்கப் சின்னதா போட ஆரம்பிச்சிருக்கேன். பசங்கலாம் இந்த இந்த வாட்டி தான் இன்டர்ன்ஷிப்லாம் இல்லாம வந்திருக்காங்க. அடுத்த வருஷம்லாம் சிலப்போ இன்டர்ன்ஷிப்லாம் இருக்கும். அதனால வர முடியுமான்னு கூட தெரியல. அதனால தான் மேக்ஸிமம் இந்த வாட்டி நம்ம மெமரீஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தர்ல மோஸ்ட்டா ஹால்ஃப் ஆஃப் தி பிளேஸ் தான் பார்த்துருக்கோம். இன்னும் நெறைய பார்க்கறதுக்கு இருக்கு. இந்த மாரி பிள்ளைங்க கூட நம்ம ஃபேமிலி கூட நம்ம நல்லா மெமரீஸ் சேர்த்து வச்சுக்கிறது தான். அ நம்ப அதுக்கப்புறமா வருஷங்களுக்கு அப்புறம் திரும்பி பார்க்கும்போது, நமக்கு நல்ல ஒரு ஃபீலிங், மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். நம்ம வயசாயிட்டா என்ன பண்றது? இதெல்லாம் தான் எடுத்து திருப்பி திருப்பி பார்த்துக்கிறோம் இல்லையா? அதனால தான் நாங்க இந்த மாரி அவுட்டிங்லாம் போறதுக்காக பிளான் பண்ணி அவுட்டிங் போயிட்டுருக்கோம். அந்த மாரி குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ கம்மிங் பேக் டு ஸ்கின் கேர் ரொட்டீன். நம்ப மேல மாத்திரம் இந்த மாரி மேக்கப் போட்டுட்டு இருந்தா பத்தாது. ஓ! நம்ம வந்து உள்ளுக்கும் ஏதாவது சாப்பிட்டுக்கணும். அப்பதான் நம்ம ஸ்கின்லே நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். அப்ப நான் என்னோட ஸ்கின் கேர்ல ஒரு ஜூஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். 4 இன்கிரீடியன்ட்ஸ் வச்சுட்டுள்ளது. நம்ம வந்து கேரட்டு, அ ஆரஞ்சு, மஞ்சளு, ஜிஞ்சர். மஞ்சள்லாம் இப்ப எல்லா சூப்பர் மார்க்கெட்லயுமே கிடைக்குது. அதனால மஞ்சள் வச்சுட்டு, அ நான் வந்து இந்த ஜூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பரான ஜூஸ். அப்ப இப்ப பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஈவினிங் இந்த புட்டுக்கு காலையில பண்ணோம் இல்லையா? பேலன்ஸ் அந்த புட்டு அத எடுத்து பொடி நல்லா கை வச்சு பொடி பண்ணிட்டு, அவல் ஊற வச்சிருந்தேன். அத எடுத்து ரெட் கலர் அவல். அத எடுத்து போட்டுட்டு, கொஞ்சமா நம்ம அ பாம் சுகர் இல்லன்னா ப்ரவுன் சுகர் அத ஆட் பண்ணிட்டு, நம்ம வந்து கொஞ்சம் தேங்காவும் ஆட் பண்ணிட்டு,
அத ஸ்டீம் பண்ண வச்சிடலாம். இல்லைன்னா காலையில செஞ்சது இல்லையா, அது ஆல்ரெடி கட்டிட்டுருக்கும். ஸ்டீம் பண்ணி எடுத்தோன்னா நல்லா சாஃப்ட்டா இருக்கும். சாதாரணமா பழம் தான் இதில போடுவாங்க. இன்னைக்கு பழம் இல்லனால, அதுவும் இல்லாம மேங்கோ சீசன் வேற இல்லையா, அதனால நான் மேங்கோ போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணேன். சூப்பரா வந்துருந்துச்சு. ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்கு. எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. பிள்ளைங்கலாம் கூட சாப்பிடுவாங்க. அ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இன்னொரு ஸ்கின் கேர் பார்த்தீங்கன்னா, நான் மத்தியானம் கஞ்சி தண்ணி எடுத்து வச்சேன் இல்லையா? அந்த கஞ்சி தண்ணி கூட 1 ஸ்பூன் அலோவேரா ஜெல் சேர்த்து, நல்லா பீட் பண்ற மாரி பீட் பண்ணா கிரீமியா ஒரு டெக்ஸ்சர் கிரீம் கிடைக்கும். அது வந்து நம்ம ஃபேஸ்க்கும், கைக்கு, காலுக்கு ஈவன் டேன் ரிமூவல் கூட ரொம்ப பெஸ்ட்டு. இந்த கொரியன் கேஸ் ஸ்கின்லலாம் ரைஸ் வாட்டர் ரொம்ப ஜாஸ்தி யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலா நம்ம வீட்லயே சூப்பரா பண்ணிடலாம். ஆ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம வாஷ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்ல. நம்ம அப்படியே வச்சுக்கலாம். வாஷ் பண்றதுனாலும் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ, இப்ப இந்த 2 ஸ்கின் கேர் தான் இந்த வீடியோல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அப்ப நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. அப்போ ஒரு நார்மல் டேல இந்த மாரி இதே ஒர்க் தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இதே மாதிரி பல பல வேற வேற வெரைட்டீஸ் ஆஃப் ஒர்க்கா இருக்கும். டிஃப்ரெண்ட் ரெசிபீஸா இருக்கும் சமையல்ல. அந்த மாதிரி பேசிக்கா ஒரு நார்மல் டே எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோல நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.